நம்ம எல்லாருமே இவ்ளோ வருஷம் பிக் பாஸ்ல இந்த மாரியான ஒரு இன்சிடென்ட்ட கண்டிப்பா எந்த சீசன்லயும் பார்த்திருக்க மாட்டோம். லைக் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, கொஞ்சம் டயர்டா இருக்கு, கொஞ்சம் போர் அடிக்குது அப்படின்னு சொல்றது தான் நம்ம வந்து சரி ஓகே பிக் பாஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஒரு சில பேர் வந்து பிக் பாஸ் சப்ஸ்கிரிப்ஷனும் ஐ மீன் விஜய் ஜியோ ஹாட்ஸ்டார்க்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷனும் போட்டு நம்ம லைவா கூட உட்காந்து பார்ப்போம். ஆனா இவங்க குடுக்குற கன்டென்ட்லாம் பார்த்தா, யார் இவங்கலாம் வந்து கண்டஸ்டன்ட்டா எடுத்தாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. அதுவும் இப்போ இந்த சீசன்ல நடக்கிற மாரியான ஒரு நெறைய விஷயங்கள் வந்து, எப்பா சொல்லவே முடியல. லைக் சில விஷயங்கள பார்த்தா அவ்ளோ காண்டாகுது. கடைசில என்னையும் பேச வச்சுட்டீங்களா பிக் பாஸ் ரிவ்யூ பத்தி அப்படின்னு தான் இருக்கு. இன்னைக்கு நான் யார பத்தி பேச போறேன்ட்டு நம்மள நெறைய பேருக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். கம்ருதனும், விஜே பார்வவும் பண்றத பத்தி தான். முன்னாடி இந்த எஃப்ஜேவும், ஆதிரையும் ஓகே. அது ஒரு ட்ராக் ஓடிட்டு இருந்தது. என்ன இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்றது. அப்புறமா ஆதிரை போன பிறகு வியானா கூட எஃப்ஜே வந்து ஒரு ட்ராக் ஓட்டிட்டு இருந்தாரு. அந்த ட்ராக்கும் போயிட்டு இருந்தது. அது எல்லாம் எப்படி போச்சுன்னு பார்த்தோம். இப்போ இந்த விஜே பாருக்கும், இந்த கம்ருதனுக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல. இவங்களுக்கெல்லாம் விஜே பாருக்கு வந்து வெளியில அவங்க அம்மா பார்ப்பாங்களே, அவங்க அண்ணா பார்ப்பாங்களே, ரிலேஷன்ஸ் பார்ப்பாங்களே அப்படின்ற ஒரு கவலைலாம் இருக்கே. அவங்கலாம் பார்க்கறது இருக்கட்டுமா, உலகமே பார்க்குது. அத பத்தின பயம் உனக்கு இல்லையா? அ எல்லாரும் பார்க்குறாங்கன்னு உனக்கு தெரியும்ல. நீங்க 2 பேரும் பண்ற விஷயம்லாம் அதுவும் பிக் பாஸ்ல எவ்ளோ கேமராஸ் இருக்கு. நீங்க எங்க போய் என்ன பண்ணாலும் உங்க 2 பேருக்கும் 2 பேர் மேலயும் ஃபீலிங்ஸ் இருக்கு. என்ன மாரிலாம் பேசிப்பீங்கன்ற வரைக்கும் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். அப்ப நீங்க அங்க என்ன எப்படி இருக்கணும்? எப்படி நடந்துக்கணும்? இவ்ளோ பேர் பார்ப்பாங்களே, எல்லா ஏஜ் குரூப்ல இருக்கவங்களும் வந்து பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாரிலாம் நீங்க ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அப்ப நீங்க உங்கள வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க? நீங்க வெளியில பிக் பாஸ்ன்றது இந்த ஒரு 100 நாள் இது முடிஞ்சுட்டு நீங்க வெளில வரும்போது, எல்லாரும் உங்கள எப்படி பார்ப்பாங்க? அதெல்லாம் நீங்க கொஞ்சம் மைண்ட்ல வச்சுட்டு நீங்க கொஞ்சம் விளையாடணும்ல. இப்படியா விளையாடுவீங்க? எனக்கு தெரியல இவங்க 2 பேருக்கும் 2 பேர் மேலயும் நிஜமாவே லவ் இருக்கா? இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களா? அப்படின்னு தெரியல. ஏன்னா, அ பாரு வந்து ஏதோ பின்னாடி பின்னாடி போய் எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துட்டு இருக்கா. அவன் கண்டுக்காமயே போறான். எனக்கு புரியல. அ அவரு தான் சொன்னாரே, இந்த மாதிரி வந்து எங்க வீட்ல இருந்து யாரையும் கூப்பிட வக்கல. அந்த 4 பேர்ல வந்து அவரு தான் விலகிட்டாரு. நீங்க 3 பேர் உங்க வீட்ல இருந்து யார வேணா வந்து 24 ஹவர்ஸ் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கோங்க. நான் இதுலருந்து விலகிடுறேன் அப்டின்ட்டாரு. சரி ஆதிரை ஜெயிச்சா. இப்ப ஆதிரை வந்து அந்த இத வந்து பாருக்கு விட்டு குடுத்துட்ட பிறகு, உனக்கு எதுக்கு உங்க வீட்ல இருந்து 24 ஹவர்ஸ்க்கு உங்க வீட்ல இருந்து எதுக்கு ஆளுங்க வரணுன்ற மாரி வேற கேட்கிறாரு இவரு. அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு எக்ஸ்பிளனேஷன் குடுக்கணும். ஒரு பொண்ணா இருக்க பட்சத்துல, அவங்க வீட்ல நெறைய கேள்விகள் எழும். அதெல்லாமே அந்த பொண்ணு இது மூலியமா அத கிளாரிஃபை பண்ணி ஒரு ப்ராப்பர் க்ளோஷர் குடுக்கணும் அப்படின்னு நெனைக்கிறா. அதுக்கு தான் அவ உன்கிட்ட அவ்ளோ கேள்வி கேட்கிறா. உன்னால அந்த பொண்ணோட மைண்ட் செட்ட புரிஞ்சுட்டு, அவளுக்கு ஏத்த மாதிரி அவ என்ன கேட்கிறாளோ அத பேசி உன்னால புரிய வைக்க முடியலன்னா, அவ மேல ஒரு ப்ளேம் கேம் போட்டுட்டு, நீ விலகுறது வந்து எந்த அளவுக்கு இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். கேர்ல்ஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எந்த மாரியான ஒரு ஆள நீங்க சூஸ் பண்ணக்கூடாதுன்றது வந்து இந்த மாரியான ஒரு எக்ஸாம்பிள்லாம் பிக் பாஸ்லருந்து நீங்க நெறைய தெரிஞ்சுக்கலாம். இது கேர்ல்ஸுக்குன்னு மட்டும் கிடையாது. பாய்ஸும் கூட. ஓகேவா? ஒரு ப்ராப்பரான ஒரு ஆளு, உங்களுக்கு வந்து எல்லா பிரச்சனையிலயும் உங்க கூட அந்த கமருதனும் சொல்றாரு, "உனக்கு எங்க வீட்ல இருந்து என்ன பிரச்சனை வந்தாலும் வந்து நான் நிப்பேன். உங்க வீட்ல அடிச்சாலும், திட்டினாலும் நான் வாங்கிப்பேன்" அப்படின்றாரு. ஆனா ஒரு சைடு அந்த பொண்ண அவங்க வந்து லெட் டவுன் பண்றதும் இந்த பையன் தான் பண்றான். அதுவும் நேத்து எபிசோட்லாம் பார்க்கும்போது, அந்த பொண்ணு பின்னாடியே போயிட்டு இருக்கு. "கமருதன் நில்லுடா, ப்ளீஸ்டா, பேபின்னா பேபி கீபிலாம் கூட உன் வாய குத்திருவேன்றான்." தேவையா? தேவையா பாரு உனக்கு இது? ஆ? எனக்கு புரியல. இந்த மாரிலாம் கெஞ்சி கெஞ்சி ஒருத்தவங்ககிட்ட பேசி பேசி தான் வந்து அவங்கள நம்ம லைஃப்ல இருக்க வைக்கணுமா? அதெல்லாம் தேவையே இல்ல. உங்கள உண்மையா புடிச்சிருக்குன்னு ஒருத்தவங்க நெனச்சாங்கன்னா, கண்டிப்பா உங்கள இந்த மாரியான ஒரு சிச்சுவேஷன்ல வந்து உங்கள தள்ளவே மாட்டாங்க. அதுவும் மூஞ்ச பாரு, தலைய பாரு இதெல்லாம் டிஸ்கஸ்டிங் ப்ரோ! இப்படிதான் பேசுவீங்களா? எத்தன பேர் பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சமாவது யோசிக்க தேவையில்லையா? ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல வந்து நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்? இத்தன பேர் பார்ப்பாங்களே! அந்த பொண்ணுக்கு அங்க வந்து எவ்ளோ கஷ்டமா இருக்கும். நான் நெனச்சேன். அதுவும் கமருதன் பேசின பேச்சுக்கெல்லாம் விஜய் பாரு கண்டிப்பா அழுவான்னு நெனச்சேன். ஆனா அந்த பொண்ணுக்கு நிஜமாவே மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் இருந்திருக்கும். அந்த பொண்ணு உண்மையா லவ் பண்றாளோ! இல்ல பொய்யா லவ் பண்றாளோ! இல்ல நிஜமாவே கன்டென்ட்காக தான் இது பண்றாளோ! அது தெரியல நம்மளுக்கு. ஆனா ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும். ஒரு பேசுற விதம் இருக்கு. ஒரு தோரணை இருக்கு. இந்த மாரி வந்து ஒருத்தவங்கள பேசி அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது. அவ ப்ராப்பரா பேசணும்னு நெனைக்கிறா. அவ என்ன பேச வரான்றதையாவது காது குடுத்து கேட்கணும். ஒரு 2 வார்த்தை பேசுறதுக்குள்ள நீ திருப்பியும் அங்க தான் வந்து நிக்கிற அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு எழுந்து போறான். எப்பவுமே பொண்ணுங்க தான் பேசிட்டு பேசிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெறைய படங்கள்ல பார்த்திருப்போம். ஆனா இங்க அவ பேசுறத பார்த்துட்டு இவன் ஓடுறான். எனக்கு தெரியல. அவங்க வீட்ல இருந்து வராங்கன்னு சொல்லிட்டு பயந்து போய் இந்த மாரி பண்றானா? இல்ல வேற மாரியான விஷயங்கள் அவன் மைண்ட்ல ஓடுதா? இன்னும் ஒரு 3 வாரம் தானே இருக்கு. அதுக்குள்ளேயே வந்து நம்ம ப்ராப்பரா வந்து கேம் ஆடணும்.
இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட்குள்ள மாறிடக்கூடாது அப்படின்ற ஒரு பயத்துல இந்த மாதிரி பண்றாரா அப்படின்றது வந்து தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா தயவு செஞ்சு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து யாருமே பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து ப்ராப்பரா உங்களுக்கு வந்து மிக்ஸ்டு சிக்னல்ஸ் இல்லாம உங்களுக்கு ரொம்ப அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அந்த மெச்சூர்டான ஒரு திங்கிங் இருக்கும். உங்களுக்கு எப்பவுமே வந்து இதுவா, அதுவான்ற மாரி ஒரு 2 இதுல வைக்க மாட்டாங்க. டயலமால இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ப்ராப்பரா எனக்கு உன்ன புடிச்சிருக்குன்னா புடிச்சிருக்கு. நான் உன் கூட நிப்பேன்னா நிப்பேன். அப்படின்ற மாரியான ஒரு ப்ராப்பரான ஒரு மைண்ட் செட் உள்ள ஆள் தான் உங்களுக்கு கரெக்ட்டா இருப்பாங்க. அதனால டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல இருக்காதீங்க. இருந்தீங்கன்னா, அது உங்க லைஃபயே ட்ராஜடியா மாத்திரும். அண்ட் இருக்க போறது கொஞ்ச நாள். அந்த கொஞ்ச நாள்ல நல்ல ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு ரொம்ப ஜாலியா இருந்துட்டு போயிடலாமே. இந்த மாரியான டாக்ஸிக் இதுலலாம் போனா வந்து ட்ராமா தான் மிஞ்சும். அதனால நல்லா யோசிச்சு உங்களுக்கான பார்ட்னர வந்து நீங்க வந்து லைஃப்ல சூஸ் பண்ணிக்கிறது நல்லது. அது வந்து பிக் பாஸ் வந்து பார்க்கறது நம்மள வந்து செல்ஃப் எவாலுவேஷன் பண்றதுக்கோ, இல்ல மத்தவங்கள பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கோ, இது மாரி இதுல விஷயங்கள்லாம் பிக் பாஸ்ல இருந்து நம்ம நெறையவே தெரிஞ்சுக்க முடியும். அதனால எது பண்ணாலும் யோசிச்சு பண்ணுங்க. வேற எதனா விஷயத்த பத்தி நான் பேசணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க கண்டிப்பா சொல்லலாம். இல்ல இதே மாதிரி பிக் பாஸ் ரிவ்யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கனாலும் நான் கண்டிப்பா பண்ணுவேன். அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற கன்டென்ட் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். அண்ட் வேற எதனா பத்தி நான் பேசணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, என்னோட பெர்சனல் ஹேண்ட்லான காய் மேரின்ற இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்க்கு நீங்க எனக்கு பெர்சனலா டிஎம் பண்ணலாம். சோ தட் நான் கண்டிப்பா அத பத்தி எடுத்து பேசுவேன். தேங்க் யூ.